பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் உங்கள் அனைவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் தியானத்துக்கு எடுத்து வசனம் விசேஷமான தேவனுடைய கிருபையின் வார்த்தை. அது என்ன வார்த்தைங்க? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க. இந்த வேதத்துடைய தியானத்துடைய வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, சீசர்கள் இயேசு கிறிஸ்துவ சீசர்கள் விட்டு போகும்போது இருதயம் கலக்கமாகுது. நம்ம நேசிக்கிற, நம்மளை அழைத்த ஆண்டவர் அந்த இடத்த விட்டு போகும்போது, நம்மளை கூட்டிட்டு வந்த ஆண்டவர் இந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் கூட்டிட்டு வந்து திடீர்னு நம்ம கூட இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே, அது மாதிரி சீசர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சுமார் 40 நாள் அளவும் தன்னை வெளிப்படுத்தி பரலோகத்துல மேகத்தின் மேலே என்ன ஏறி போனார். ஏறி போகும்போது சொல்றாரு, உங்க ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த காலைவேளை பல கலக்கத்தோட, பல பயங்களோட, கலக்கம் வந்தா வேணுங்க, பயம் வந்துடும். கலக்கம், பயம், திகிலு எல்லாம் எல்லாருக்குள்ள என்னணுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது, இல்லாமல் இருக்கல. எந்திரிக்கும் போதே நிறைய பேருக்கு உயிரோடு இருக்குமா, அடுத்த நாள் தூங்கும் போதே அடுத்த நாள் பற்றி பயமாக இருக்கும். எந்திரிக்குமாங்கிற ஒரு பயம், நம்ம ஆண்ட சமத்தில் போகுமாங்கிற பயம், பழக்கங்கள், நிறைய கலக்கங்கள் இருக்கும். அதை ஆட சொல்கிறார், நான் போகிறேன், போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். அவர் நமக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நேசிக்கிற ஒரு சிலர் இல்லாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில வழிகள் உண்டு. என் தகப்பனார் என்னோட விட்டு என்னோட நாட்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6 வருஷம் ஆச்சு மேலாச்சு அப்பா இறந்து. அப்போ அந்த நாட்களில் எங்கள் தகப்பனாருக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த வசனத்தை நான் பிரசனம் பண்ணினேன். அப்போ இந்த வசனம் பேசும்போது எங்கள் அப்பா சொன்னார், இந்த வார்த்தை அவரை சமாதானப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மறிக்கும் போது, அவர் கூட இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, நான் தைரியமாக இந்த விரலை அவர் பிடிச்சி காமிச்சிட்டு அவர் நிம்மதியாக அந்த 108ல் அவர் தன்னுடைய ஜீவனை ஆண்டு கருத்தில் கொடுத்தார். அது காரணம் என்ன? அவருக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தப்படுத்திருக்கு. ஒரு ஸ்தலம், அவருக்கு ஒரு ஸ்தலம், அவர் பட்ட பாடு, அவர் செய்த ஊழியர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை தேவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில் சொல்லுகிறேன், நீங்கள் நிம்மதி இல்லாமல், கலக்கம் இல்லாமல், கலக்கத்தோடு இருக்கிறீங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவரிடத்த விசுவாசமா இருங்க. அவரிடத்துல விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருப்பது ரொம்ப நலமான காரியம். விசுவாசமா இருப்பது ரொம்ப நலமான காரியம். விசுவாசமா இருப்பது ரொம்ப மேன்மையான காரியம். விசுவாசமா இருப்பது ரொம்ப விசேஷமான காரியம். அதனால விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகளா, தேவனுடைய தயவுள்ள பிள்ளைகளா நீங்க மாறணும். தேவனுடைய கரத்தின் ஆள்கையில கிரிகையிலா இருக்கிற நமக்கு ஒரு ஸ்தலத்தை தேவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்காரு. அந்த ஸ்தலம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை அதுக்காக ஆண்டு சமூகத்தில் நம்ம தகுதிப்படுத்திக்கணும். விசேஷமான அந்த ஸ்தலத்துக்கு நம்ம ஸ்தலத்தில் இழந்து போகாதபடி அந்த ஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறி போகணும். அந்த ஸ்தலத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறணும். இயேசு கிறிஸ்துவ சீசர்கள் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி வந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொன்னார், நீ கலங்காதிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறவங்க இயேசு என்ன பின்பற்றி போவாங்க, தன் ஜீவனை கொடுப்பாங்க. தன்னோட ஜீவனை கொடுக்கிறவங்களாய் மாறி போவாங்க. எப்படி மாறினாங்க பாருங்க. பேதுரு சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. நிறைய சீசர்கள், ஒவ்வொரு சீசர்களும் ஒவ்வொரு விதமாக கொல்லப்பட்டாங்க. ஒவ்வொரு சீசர்களுக்கும் ஒவ்வொரு சீசர் தேவனோட தனக்கு ஜீவனை கொடுத்தாங்க. இயேசுக்காக தன் ஜீவனை கொடுத்தாங்க, தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தராக என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். கண்களை முடிச்சோம் பண்ணுவோமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் உங்களோட நாமத்துக்கு மகிமையை சாட்சியை நிறுத்துங்க. யாரெல்லாம் ஆண்டவரை கலங்கிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க. உங்களோட பிள்ளையாய் உங்களுக்காக பாடுபடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அவங்களை அண்டையில் சேர்த்துக்கொள்ளுங்க. இறுதி மரண பயங்கள், திகில்கள் எல்லாம் விலகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நசனாக இயேசு கிறிஸ்துவை செபித்து பெற்றுக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென்.